நம்ம சயின்டிஸ்டுங்களே மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னா அது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருந்துளை தான். இந்த கருந்துளைய ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு தியரியாவும் ஒரு ஹைப்போதிசிஸ் தான் சயின்டிஸ்டுங்க முன் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா 2019 தான் முதல் தடவையா ஒரு பிளாக் ஹோலோட இமேஜை சயின்டிஸ்டுங்க கேப்சர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சயின்டிபிக்கா பிளாக் ஹோல் அப்படிங்கிறது விண்வெளியில இருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு. பட் என்னதான் பிளாக் ஹோலை நம்ம சயின்டிபிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் பிளாக் ஹோலுக்கு ஆப்போசிட்டா வெண்துளை அப்படிங்கிற ஒயிட் ஹோலும் ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்டுங்க முன்வைக்கக்கூடிய ஒரு கூற்றா இருக்கு. இது கூற்றையும் தாண்டி பிளாக் ஹோலுக்கு என்ன மாதிரியான தியரிஸ் சொன்னாங்களோ, அதோட செயல்பாடு எப்படி இருக்கும், அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த ஒயிட் ஹோலுக்கும் சில தியரிஸ் சொல்லப்படுது. அப்போ உண்மையிலேயே ஸ்பேஸ்ல இந்த மாதிரி பிளாக் ஹோலுக்கு ஆப்போசிட்டா ஒயிட் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்துளை அப்படிங்கிறது இருக்குமா? அப்படி இருந்தா அது எங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்க மனசுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த வீடியோலயும் நம்ம அந்த ஒயிட் ஹோலை பத்தி தான் முழுக்க தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை இதான் முதல் தடவை பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எப்படி உருவாக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஒயிட் ஹோலை பத்தி நம்மளால டீட்டெயிலா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை விட ஒரு 20 மடங்கு அதிக நிறைய இருக்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் அது சூப்பர் நோவாவா வெடிச்சு சிதறும். அப்படி வெடிச்சு சிதறும் போது 2 விதமான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவா வெடிச்சு சிதறினதுக்கு அப்புறம் அது பிளாக் ஹோலா மாறும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவதா அது நியூட்ரான் ஸ்டாரா மாறும். நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாக்குது அப்படிங்கறத தனியா செப்பரேட்டா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். பட் இருந்தாலும் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா ஒரு தியரியா தான் இருந்துச்சு. ஆனா 2019 எடுக்கப்பட்ட முதல் பிளாக் ஹோல் புகைப்படத்துக்கு அப்புறம் தான் உண்மையிலே விண்வெளியில பிளாக் ஹோல் அப்படிங்கிறது சயின்டிபிக்கா ப்ரூஃப் ஆச்சு. பிளாக் ஹோல் தன பக்கத்துல வரக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது தனக்குள்ள ஈர்த்துக்கும். ஐ மீன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோலை சுத்தி இருக்கக்கூடிய ஈவன் ஹரைசான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்தை தாண்ட எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பிளாக் ஹோல் தனக்குள்ள இழுத்துக்கும். ஈவன் லைட்டு கூட ஒரு வாட்டி அந்த இடத்தை தாண்டி உள்ள போயிருச்சுன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் திரும்பி வெளியே வரவே வராது. ஆனா பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. பட் ஆனா அதுக்கு ஒரு தியரி சொல்றாங்க. பிளாக் ஹோலோடைய அந்த மைய பகுதியில உள்ள சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஒரு காரோட சைஸுக்கு மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது சயின்டிஸ்டால சொல்லப்படக்கூடிய ஜஸ்ட் ஒரு தியரி தான். ஆனா உள்ள என்ன இருக்குங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. மேபி ஃபியூச்சர்ல வேணா அது சம்பந்தமான ரிசர்ச் மூலமா பண்ணி ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கருந்துளை பத்தின ஒரு தியரிகள்ல மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கருந்துளை பக்கத்துல வரக்கூடிய அந்த ஈவன் ஹரைசானை தாண்டி உள்ள போகக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது தனக்குள்ள இழுத்துக்கும் இல்லையா? அப்படி இழுத்துக்கக்கூடிய எல்லா விஷயங்களோடைய அந்த மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா டீடைல்ஸும் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள தான் இருக்கும். ஐ மீன்ஸ் மேட்டர்ஸ் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு கிரகமா இருக்கட்டும், ஒரு நட்சத்திரமா இருக்கட்டும், அது அந்த பிளாக் ஹோலால் ஈர்க்கப்பட்ட அந்த ஈவன் ஹரைசானை தாண்டி உள்ள போயிடுச்சு அப்படின்னா அங்க உள்ள போனது எங்க இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஆனா அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஈவன் நீங்க இப்போ கூட அந்த பிளாக் ஹோலுக்குள்ள விழுந்தாலும் உங்க சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த மேட்டர்ஸ் எல்லாமே அந்த பிளாக் ஹோலுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் சயின்டிஸ்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் லைட்டு கூட நம்ம பிளாக் ஹோலுக்குள்ள போனா அது எஸ்கேப் ஆகி வெளியே வராததுக்கு காரணம் பிளாக் ஹோலுக்குள்ள இருந்து வெளியே வரணும் ஒரு பொருள் அப்படின்னா அது கண்டிப்பா லைட் ஒளியோடைய வேகத்தை விட அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒன்னா இருந்தா மட்டும்தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியும். நம்ம ஐன்ஸ்டீனோட தியரி படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேரண்டத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலையுமே ஒளியை விட வேகமா டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பிளாக் ஹோல் பக்கத்துல எந்த ஒரு பொருள் போனாலும் அதால தப்பிக்கவே முடியாது, எஸ்கேப் ஆகி வெளியே வரவே முடியாது. அதுக்கு ஒரே வழி ஒளியை விட வேகமா டிராவல் பண்ணா மட்டும்தான் முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்ல. பிளாக் ஹோலுக்கு இந்த மாதிரியான தியரிஸ் முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் நேர ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஒயிட் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்துளை அப்படிங்கிறது. இந்த பக்கம் கருந்துளை தன் பக்கத்துல வரக்கூடிய அந்த ஈவன் ஹரைசானை தாண்டக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது தனக்குள்ள இழுத்துக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே வெண்துளை அப்படிங்கிறது அதோட ஈவன் ஹரைசான் பக்கத்துல வரக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது அப்படியே தூக்கி வீசுறோம். ஈவன் லைட்டை கூட தான் ஒளிய கூட அந்த ஈவன் ஹரைசானை தாண்டின உடனே அந்த ஒயிட் ஹோல் அப்படிங்கிறது வெளியே அப்படியே தூக்கி வீசிரும். ஒளி கூட பக்கத்துல விடாது. இந்த விஷயங்கள் தான் கருந்துளை வெண்துளை இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தியரிஸா இருக்குது.
சில பேர் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல, இல்லாட்டி யாராச்சும் சயின்ஸ் விஷயமா சொல்லி கொடுக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. மேட்டர் cannot be destroyed, can be transferred one form to another அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனா எந்த ஒரு மேட்டர்ஸ் அப்படிங்கறத நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஒரு பொருளா கூட எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு மரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அதை வெட்டி நம்ம வந்து அதுக்கப்புறம் அது ஒரு மர பொருளா மாத்துறோம், அதுக்கப்புறம் அது எரிச்சு கரியா மாத்துறோம், அதுக்கப்புறம் சாம்பலா மாறுது. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அப்படிங்கிறது அழியறதுக்கு பதிலாக அது டிஃப்ரெண்ட் ஷேப்பாக வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு வடிவத்தை தான் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கே தவிர அதை அழிக்க முடியாது. கடைசியில் சாம்பலாக மாறி அது ஒரு டஸ்ட் பார்ட்டிகலாஸாக வந்து இந்த பூமியில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு மேட்டர்ஸுக்கும் அழிவுகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதை தான் இந்த ஒரு விஷயத்து மூலமாக சிம்பிளாக வந்து நான் சொன்னேன். எந்த ஒரு பொருளுக்கும் இணையான ஒன்று கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒன்று கான்செப்டாவோ ஒரு தியரியா எப்படி முன்னாடி இருந்துச்சோ இப்போ வந்து அது கன்ஃபார்ம் செய்யப்பட்டு சயின்டிஃபிக்கா வந்து ப்ரூஃப் செஞ்சிருக்காங்களோ, அதே மாதிரி பிளாக் ஹோலுக்கு நியரா ஒயிட் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்துளை அப்படிங்கிற ஒன்றும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்களும் சில எக்ஸ்பர்ட்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு கூற்றா இருக்கு. இதை தாண்டி இந்த பிளாக் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோல் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பிளாக் ஹோலுக்குள்ள நம்ம போக போக டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகும். அதுவே இந்த ஒயிட் ஹோலுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம டைம் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸ்ல வந்து போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரின்சிபல் டயகிராம் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிளாக் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோல் இது ரெண்டுமே வார்ம் ஹோலை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிளாக் ஹோலுக்குள்ள போனோம் அப்படின்னா அப்படியே வார்ம் ஹோல்ல டிராவல் ஆகி இந்த ஒயிட் ஹோல் வழியா எல்லா விஷயங்களும் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெளியே வரக்கூடிய அந்த ஒயிட் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒண்ணு நிலையானது இல்லை, அதாவது ஸ்டேபிளான ஒண்ணு கிடையாது. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் ஒரு மேட்டரை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய என்ட்ரோபி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகணும். பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் சொல்லணும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம தெர்மோடைனமிக்ஸோடைய லா படி அதில் இருக்கக்கூடிய செகண்ட் லா படி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னைக்குமே டிக்ரீஸ் ஆகாது, அதுக்கான வாய்ப்பே இல்லை, அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது லோக்கலாக வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைம் அப்படிங்கிறது இன்ஸ்டண்டாக வந்து எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆன என்ட்ரோபி அப்படிங்கிறது அது ஃப்ளோவில் போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒயிட் ஹோல் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டா உருவாகி அது நிலையா இல்லாம ஒரு கட்டத்தில் வந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கம்ப்ளீட்டா வந்து வெளியே வந்து விட்டதுக்கு அப்புறம் அது வெடிச்சு செதறி அது அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கறது தான் சொல்ல வராங்க. கூடவே பிளாக் ஹோலோடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மையத்தில் இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு இல்லையா, அந்த தியரி இந்த ஒயிட் ஹோலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒண்ணு ஒயிட் ஹோலோடைய அந்த உள்ள மைய பகுதியில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. புகழ்பெற்ற சயின்டிஸ்டான ஸ்டீவன் ஹாக்கிங் வந்து இந்த ஒயிட் ஹோலை பத்தி அவர் சொல்லக்கூடிய ஒரு தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளாக் ஹோல் இருக்குல்ல, அந்த பிளாக் ஹோல் வந்து அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஹாக்கிங் ரேடியேஷன் எல்லாத்தையுமே இவாபரேட் ஆகி ஒரு கட்டத்தில் ஆவியா அது வந்து அந்த நிறைய வந்து இழந்ததுக்கு அப்புறம் அதோட எடை இழந்ததுக்கு அப்புறம் அது மொத்தமா வெடிச்சு செதுறும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஐ மீன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் சொல்ல வர்றது பிளாக் ஹோல் தான் ஒரு ஒயிட் ஹோலா மாறும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாக்கிங் ரேடியேஷன்ஸ் எல்லாமே அதோட நிறைய எல்லாமே ஆவியாகி எவாபரேட் ஆகி இழந்ததுக்கு அப்புறம் வெடிச்சு செதறி அது ஒயிட் ஹோலா மாறும் அப்படிங்கறது தான் சிம்பிளா வந்து அவர் சொல்றாரு. பட் ஆனா இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் பண்ணப்பட்ட ரிசர்ச் மூலமா இந்த ஒரு தியரி வந்து ஃபியூச்சர்ல வந்து பலிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் எல்லாமே இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாக்கிங் ரேடியேஷன்ஸ் எல்லாமே எவாபரேட் ஆகிறதுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப எடுத்துக்கும். சோ அதுக்கப்புறம் வேணா இந்த தியரி சொல்லப்படக்கூடிய அந்த கூற்று அப்படிங்கிறது உண்மையா மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, இதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா, சயின்டிஸ்டுங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2006ல வந்து ஒரு காமா அவுட் பஸ்ட் வந்து சயின்டிஸ்டுங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இந்த காமா ரேஸை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப தொலை தூரத்துல இருந்து ஒரு காமா அவுட் பஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுங்க வந்து ரிசீவ் பண்றாங்க. அந்த வெடிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்துக்கு வரைக்கும் வந்து ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத வந்து அவங்களால இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆரம்பத்துல 100 கோடி லைட் இயர்ஸ் தொலைவில் இருந்து இந்த வெடிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நட்சத்திரம் வெடிச்சிருக்கலாம், இல்லாட்டி 2 நியூட்ரான் ஸ்டார்கள் ஒன்னா சேர்ந்ததுனால இந்த காமா ரே அப்படிங்கிறது அங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. பட் ஆனா இது வரைக்கும் காமா ரேவோட வெடிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1ல இருந்து 2 செகண்ட் வரைக்கும் மட்டும் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். ஆனா இது பாத்தீங்கன்னா 1.5 நிமிஷம் வரைக்கும் அந்த காமா ரே அப்படிங்கிற காமா அவுட் பஸ்ட் அப்படிங்கிறது ரிசீவ்
செய்யப்பட்டிருக்கு. 2006ல இந்த ஒரு விஷயம் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை அந்த இடத்துல அந்த தொலைவுல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஒயிட் ஹோல் அப்படிங்கிறது உருவாகி வெடிச்சு செதறி அது மூலமா இந்த காமா ரே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஸ் பண்றாங்க. பட் ஆனா ஃபியூச்சர்ல பண்ண போற ரிசர்ச் மூலமா தான் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எப்படி சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் செய்யப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஒயிட் ஹோல் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூவ் செய்யப்படும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல, காலத்தின் கையில தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவா இருக்கும். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.